சோதரம் கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிரைஸ் டிவி இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை பிரைஸ் டிவி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. இந்த ஜெப நேரத்தில் வாஞ்சோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே இன்னும் ஜெபிக்கவும் துதிக்கவும் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தும், கர்த்தரத்தின் மகிமையான காரியங்களை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கும் கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணுமா? அன்பின் இரட்சகரே, வானத்தையும் பூமியை உருவாக்குன சர்வ அதிகாரமுள்ள தேவனை துதிக்கிறோம். அருமையான இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த டிவி சார்பாக ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபிக்க துதிக்க கர்த்தரங்களை வேறுபடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் கர்த்தர் நோக்கி ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும், கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை இந்த சத்தியத்தை வேதத்தின் மூலமாக கர்த்தர்கள் கற்றுத்தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் துதிக்கவும், ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்காக உடைய பாதப்படையிலே தரித்துடன் ஜெபிக்கவும் இன்னும் அதிகமான கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரத்தில் கூடியிருக்க அருமையான நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தேவ அன்பினால் நிரப்பும். ஆண்டவரே, இது காரணமான பிரைஸ் டிவி நிர்வாகத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவ கிருபை சூழ்ந்து வரட்டும். இதன் மூலமாக உடைய நாமம் உலகெங்கும் ஆண்டவரே கர்த்தரே தேவன் அறியவும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஜனங்களை இன்னும் கூட கர்த்தர் ரட்சித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் மகிமை ஆண்டவரே எல்லா தேசத்துக்கும் பரவட்டும் ஐயா. அநேகர் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிரியமாக ஜீவித்து மகிமையான ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட ஆண்டவரே இந்த டிவியும் ஒரு சாதகமாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடையும் மாறுவதாக ஜெபிக்க வந்திருக்க பிள்ளைகளை பலப்படுத்தும். ஒருமனமாக ஜெபித்து கர்த்தரது மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக கர்த்தர் நம்மை கூட்டி வந்திருக்கிற நல்ல தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொரு வாழ்விலும் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். யாக்கோவிலே தேவன் மகிமைப்பட்டார். காரணம் அவருடைய வல்லமையுள்ள செயல் அவள் மத்தியிலே விளங்கினது. ஸ்தோத்திரம். தானியேலில் என்கிற தேவ மனுஷன் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்பட்டார். காரணம் தேவனுடைய வல்லமையுள்ள செயல் தானியேலின் வாழ்க்கையிலே வெளிப்பட்டதை அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு மேலதிகாரியாக இருந்த ராஜாவும் தேசமும் அறிந்தது. தானியேலின் தேவன்தான் தேவன். இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். எல்லா தீமைக்கும் அவர் நம்மை தப்புவிக்கிற தானியேலை மாத்திரமல்ல, நம்மை தப்புவிக்க வல்லவர் என்பதை அந்த தேசம் அறிந்தது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சத்தியத்தை, அந்த மகிமையான நிகழ்ச்சிகளை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். நாம் அதை வாசிக்கிறோம். நாமும் தானியேலை போல எந்த சூழ்நிலையிலும் நெருக்கங்களின் மத்தியிலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம நிச்சயமாக தானியேலில் அவர் மகிமைப்பட்டது போல நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 25வது சங்கீதம் 15வது வசனம். 25வது சங்கீதம் 15வது வசனத்தில் தாவீது சொல்கிறான், கர்த்தாவே என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆண்டவரே என் பரிசுத்தமுள்ள தேவனே, என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நல்ல அருமையான வார்த்தை. அப்போ நம்முடைய கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி இருக்கணும். தாவீது ஒவ்வொரு நாளும் துதிக்கவும் ஜெபிக்கவும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று ஜீவிக்கவும் கடமைகளை செய்யவும் அவர் நல்ல ஒரு ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவனோடு இருந்தார், அவனை பலப்படுத்தினார். எல்லா சத்துருடைய கைக்கும் நீங்களாக்கி எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அவனுக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், நம்ம இதில் அநேக வசனங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான
வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. இப்பொழுது நம்ம வாசித்தது போல என் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கி இருக்கு. அப்போ நம்முடைய கண்கள் கர்த்தரே நோக்கி இருக்கும்போது வலதுபுறம் இடது நாம் ஒரு பாதையில் செல்கிறோம். ஒருவேளை இருளாக இருக்கலாம், மிக நெருக்கமான பாதையாக இருக்கலாம், குறுகலான ஒரு பாதையாக இருந்தால் நம்முடைய கண்கள் அக்கம் பக்கம் பாராதபடி மிகவும் கவனமாக நம்முடைய பாதையிலே மிகவும் கவனமாக செல்வோம். அதுபோல் நெருக்கமான இடங்களில் வரும்போது நம் மிகவும் கவனமாக நம்முடைய பாதையை கவனித்து செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதுபோல் நம்ம கண்கள் கவனமாக பார்த்து செல்லும். ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா இருந்தால் கவனமாக பார்த்து செல்லும். அதேபோல் நம்முடைய கண்கள் கர்த்தரே நோக்கணும். சோத்திரம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பாராதபடி நம்முடைய கண்கள் கர்த்தரே நோக்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயமான காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தானியேலின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, தாவீதின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தால், நம்முடைய கண்கள் கர்த்தரே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த நெருக்கத்திலும் நம்முடைய கண்கள் கர்த்தரே நோக்கி இருக்குமானால் கர்த்தர் மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போ நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள். தாவீது என்றாலே ஒரு ஆராதனை வீரன், தாவீது என்றாலே துதிக்கிறவன் என்று நாம் வேதத்திலே கண்டுகொள்கிறோம். சங்கீதத்தை எடுக்கும்போதே, சங்கீதத்தை வாசிக்கும் போதே நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும் சங்கீதத்தில் சில பகுதிகளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது. என் ஆண்டவர் தாவீதுக்கு மட்டுமில்லை எனக்கும் அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். சோத்திரம். காரணம், அந்த வசனத்தில் ஜீவன் உயிர் இருக்கிறது, வசனத்தில் மகிமையின் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. சோத்திரம். நான் வாசிக்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை ஏற்படுத்துகிற வசனம். வாசிக்கிற வசனம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு புது பலனை தருகிற வசனம். வாசிக்கிற வசனம், நாம் தியானிக்கிற வசனம், அது மகிமையான தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷர்களை கொண்டு, அந்தந்த காலங்களில் தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு அருமையாக எழுதி வைத்திருக்கிற அந்த மகிமையின் வார்த்தைகள், அது ஜீவன் நிறைந்த வார்த்தை. யார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க தொடங்குகிறார்களோ அந்த வாழ்க்கையில் கர்த்தர் மகா பெரிய மகிமையான. ஏனென்றால் அந்த ஜீவன், வசனத்தில் உள்ள ஜீவன் நமக்குள்ளே பிரவேசிக்கும். நாம் கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நம்மை கர்த்தர் அவருக்கென்று வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதால் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். சில வார்த்தைகளை, சில அனுதின காரியங்களுக்காக, நம்முடைய பொதுவான சில காரியங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுதின தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாம் மத்தியில் பிரசன்னராகுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை நமக்கு நடத்தி தருவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, முதல் ஜெப குறிப்பு, இந்த நாளுக்கு, அதாவது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நாம் காலையில் எழும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்ம நிரப்பும். எப்பொழுது கர்த்தர் நம்மை கண்விழிக்க, உறக்கத்திலிருந்து கண்விழிக்க செய்கிறாரோ உடனே நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாலை இரவு போகிறது வரைக்கும் அந்த நாவு, நம்முடைய உள்ளம் கர்த்தரை ஆராய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. ஸ்தோத்திரம். சரி, அதற்கு தேவை தேவக்கிருபை. தேவக்கிருபை. அப்போ இந்த நாளுக்கு தேவையான அவரை துதிக்கவும், அது மட்டுமல்ல நம்முடைய அன்றாட கடமைகளை, பிரயாணங்கள், வீடுகளில் கடமைகளை செய்கிறது, நம்முடைய அலுவலகத்தில் போய் நம்முடைய கடமைகளை செய்ய, எல்லாவற்றிலும் சோதரன் நம்முடைய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற காரியங்களை நம்ம கவனிப்பது, எல்லாவற்றுக்கும்
தேவனுடைய கிருபை நம்மை தாங்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு தேவையான நல்ல கிருபைகளை தர முடியும். ஏசப்பா ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, பரிசுத்தமான தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பிரைஸ் டிவி சார்பாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை உடைய கருத்தில் தருகிறோம். அடியேனும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர்களை தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் பலத்தினால் எங்களை ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, என்னுடைய கடமைகளை செய்யவும் முடியாதப்பா. எங்களை அதுக்கு தேவையான ஞானமோ அறிவோ புத்தியோ ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் ஏதோ எலும்பும் தோலுமான ஒரு மனிதர்கள். கர்த்தர்களை கரம் பிடித்து நடத்தினால் நாங்கள் நடப்போம். கர்த்தர்களை கிருபை தந்தால் நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. ஸ்தோத்திரம். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் அழியாதபடி ஜீவிக்க கிருபை தாரும். இந்த கடமைகளை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளில் தங்கி தரித்திருந்து எங்களுடைய காரியங்களை செய்யவும் ஆண்டவரை உண்ணவும் எங்களுடைய ஆகாரங்களை கர்த்தரை பிரியமாக சாப்பிடவும் கர்த்தர்கள் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவனோடு நடக்கவும் தேவனுக்கு பிரியமான விஷயங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் செய்யாதபடி, போகாதபடி, நினையாதபடி ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். என்னுடைய கண்களுமே நோக்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவர் ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்து கர்த்தர் காத்துக்கொள்ளும். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு தேவையான மகிமையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர முடியாத சோதரனும் சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்து பரிசுத்த ஜீவித்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதோடு சேர்ந்து திருமண நாளை இந்த நாள் காண்கிறவர்களுக்காக அந்த 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபம் பண்ணுமா? நாம் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். அதில் இன்னொரு பிறப்பு இருக்குது, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவப்பிள்ளையுடைய பிறந்த நாளை ஆசீர்வதித்து இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் நிரப்புவாராக. அதே வேளையில் யாராகிலும் மறுபடியும் பிறக்கிற கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் இல்லாவிட்டால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நம் மறுபடியும் பிறந்து மகிமையான ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற நல்ல கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் யாருக்காயிலும் சிறுவரோ பெரியவர்களோ வயதானவர்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவரே பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருஷங்களை நன்மையால் முடிசூற்ற அன்பின் தேவன் இத்தனை வருஷம் ஒருவேளை 1 வயது பிறந்த நாள், 2 வயது அல்லது வாலிப வயதில் அல்லது வயதானவர்கள் யாராயிருந்தால் எல்லாரும் உடைய கருத்தில் தருகிறோம். இத்தனை வருஷங்களும் உடைய பிள்ளைகளை அருமையான நடத்தி வந்து அன்புக்காக சோத்திரம். நோய் நொடிகள் நேரத்தில் கர்த்தர் கிருபை தாங்கினதே சோத்திரம். பலவீன நேரத்தில் உடைய பலங்களை தாங்கினதுக்காக சோத்திரம். போராட்ட மத்தியில் கர்த்தருடைய பலமைகளை தாங்கி ஆண்டவரே விடுவித்த மகாபெரிய கிருபைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டுற மகாபெரிய கிருபைகளுக்காக சோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தர் கரம் பிடிப்பீராக, பலப்படுத்துவீராக. மறுபடியும் பிறக்காத அனுபவத்தோடு யாராக இருப்பார்களானால் கர்த்தர் நாளிலே இந்த வருஷத்தில் அவளுக்கு ஒரு மறுபடியும் பிறந்த மகிமையான நிச்சயத்தை கொடுத்து ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவீராக. சோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இதெல்லாம் அனுபவித்தானும் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாதப்பா. அதற்காக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த மகிமையின் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உச்ச உள்ளங்காலம் இறங்குவதாக, நம்முடைய குடும்பங்களில் இறங்குவதாக ஆண்டவரே. சோத்திரம். தேவ அனுகூலம் உண்டாட்டும். அதோடு சேர்ந்த ஆண்டவரே இந்த நாளிலும் திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக இணைத்தற்காக சோத்திரம். தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம். எந்தெந்த நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த மகிமையான நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். வயதாக இருக்கலாம் அல்லது திருமணம் முடிந்த சில வருடங்கள் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தேவனே தேவையான நன்மைகளை கொடும். யாராவது ஆண்டவரே
திருமணம் முடிந்து 1-2 வருடங்கள் சில வருடங்கள் கழிந்திருந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த நாளில் விசேஷமாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த தம்பதியருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. அந்நாளை நினைத்தருளின தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, நினைத்தருள்வீராக. அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இந்த வருஷத்தில் இயேசு ரத்தாஞ்சயம் இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. எல்லா தடைகளும் மாறுவதாக. கர்த்தருடைய அதிகாரம் உள்ள பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் கிரியை செய்யட்டும் ஐயா. நீ நினைத்தால் போதும் ஆண்டவரே, நீ சொல்லாங்கட்ட நிற்கும் ஆண்டவரே. தேவனே, விசுவாசிக்கிறோம். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், சில சோர்ந்தனை நிமித்தம், சில போராட்டத்தின் நிமித்தம், சில பிரச்சனை நிமித்தம், அல்லது சரீரத்தில் உள்ள சில உபாதைகள் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தாவே, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவன், பலவீனத்தில் தாங்கற வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, நம்முடைய தழும்புகளால் நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கி அற்புதத்தை செய்து குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்குள் சந்தோஷமும் சமாதானமாக காணப்பட கர்த்தர் கிருபைத்தார். சமாதானத்தை கெடுப்பதற்காக போர் செய்கிற உலகம், மாமிசம், பிசாசின் வல்லமைகள், இங்கே சுயத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பங்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு அகன்று போக முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல கிருபை உண்டாகட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்ட முடியாத சோதரனுவோம். சோதராம் சோதர் எதிர்பார்க்கிறதை விட மேலான நன்மைகளை இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்ச்சியால் நிரப்ப முடியாத சோதரனுவோம். சோதராம் சோதரம். அதே போல் திருமண பிள்ளைகளுக்கும் நான் என்னென்ன காரியங்களை கர்த்தர் அவளுக்கு தேவை என்று அவள் தேவனை நோக்கி நம்ம முதல் வசனத்தில் வாசித்தது போல, என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போல் யாருடைய கண்கள் எல்லாம் தேவைக்காக கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறதோ அந்த தேவைகளை கர்த்தர் மகிமையால் நிரப்பி ஆசீர்வாத பிரசன்னத்தினால் அவளை ஆசீர்வாதத்தை சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம். லேலுயா. இந்த நாளிலும் வீடுகள் நடக்கிற விசேஷத்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வாதம் ஜெபணும். அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வசிக்கிற வீடுகள் நடக்கிற விசேஷத்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களை அவள் செய்ய நினைத்திருக்கிறார்களோ அது தேவ பிரசன்னம் இருக்கட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் நம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்ய கர்த்தர் கிருபைத்தாரும். எல்லா குறைகளையும் மாற்றும். அந்த நாளிலே ஆண்டவரே அந்த நிகழ்ச்சியில் தேவன் பிரசன்னராகி எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்ல சமாதானம் சந்தோஷமாக செய்து முடிக்க ஆண்டவரை கர்த்தர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஊழியர்கள், தேவ மனுஷர்கள் செய்கிற கர்த்தருக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் என்னென்ன முறைகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவளை அழைத்திருக்கிறார். அந்த காரியத்தில் அவள் உறுதியாக இருந்து அதில் சரியாக இருந்து தேவனுடைய அழைப்பில் உண்மையாக இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் அதிகமான கிருபை தர முடியாது. அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளில் ஆண்டவரே ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் தனி நபருக்காக சொல்லக்கூடிய அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாளில் ஏசப்பா ஒரு கிணற்றங்கரையில் தண்ணீர் எடுக்க வந்த ஒரே ஒரு சகோதரிக்காக அந்த கிணற்றங்கரையில் போன தேவன் அல்லவா, அந்த ஊழியத்தை கர்த்தர் எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிற என்பதை கர்த்தர் எங்களை கற்று தந்திருக்கிறேன். தனித்தால் ஒளிஞ்சிற பிள்ளைகளை குடும்பங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து பயன்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகள் விசேஷ கிருபை தார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்க கிருபை தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழைத்த தேவனுக்கு உண்மையாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று தேவனால் அழைக்கப்படுகிற அந்த மேன்மையான அனுபவத்தில் உள்ள பிள்ளைகளை நிலைநிறுத்தும். அவளுக்கு எதிராக போர் செய்கிற சத்துருடைய கிரிகள், சுயங்கள், ஆண்டவரே பிசாசின் வல்லமைகள், உலகத்தின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே தகர்ந்து போவதாக. மோசேயின் தேவன் எங்கள் தேவன். ஆண்டவரே சோத்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுலின் தேவன் எங்கள் தேவன். ஆண்டவரே, பேதுருவின் தேவன் எங்கள் தேவன். ஆண்டு பேதுருவை தப்புவித்த தேவன்.
ஆண்டவரே சவுலை தப்புவித்த தேவன், ஊழியத்தில் அக்கினியாக எடுத்து உபயோகப்படுத்தின தேவன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அக்கினியாக எடுத்து உபயோகப்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாக கர்த்தர் செல்லும். நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இருந்து இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உத்தமனுமேமா கர்த்தரை ஒளி செய்து ஆத்துமாவை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த கர்த்தர் அதிகமான கிருபைத்தார். ஒளிஞ்சிற பிள்ளைகளுடைய அவருடைய சரீரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். துதிகனமேமுக்கு மாத்திரம் இயேசு நாமத்தை கேட்கும் சொல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஒளிஞ்சிற பிள்ளைகளை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாத சோதரணும். சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். அல்லேலூயா. உள்ளூரிலும் அதாவது உள்நாடுகளிலும் வீட்டை விட்டு தள்ளி அயல் நாடுகளிலும் வேலை செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெபம் பரிசுத்த தேவனே, உள்ளூரிலும் வெளியூரிலும் தங்கி படிக்கிற வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே அவருடைய வேலை ஆண்டவரே நன்மையாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே அவர் நல்ல சுகம்பலம் தானும். தேவ கிருபை உடைய பிள்ளைகளை சோர்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே தூர இடத்துல தங்கி படிக்கும்போது அப்பத்தை தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சுகபலன் தேவ கிருபை ஆண்டவர் அதிகமாக அவளை தாங்கட்டும். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனோடு நடக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தது நம்ம இது சில பொதுவான காரியங்களை ஜெபம் பண்ணணும். அடுத்து நம்முடைய தனிப்பட்ட காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். முதல் ஜெப குறிப்பு, இந்த நாளிலும் நம்ம எல்லா காரியத்தையும் தேவ சித்தப்படியே செய்யணும். அதோடு சேர்ந்து தேவ சித்தப்படி செய்யணும். இதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளுகிற நல்ல ஞானமும் கிருபையும் தரணும். ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரிசுத்தமான தேவனே, ஆண்டவரே நம்முடைய பாதப்படி தாழ்த்தி தருகிற ஆண்டவரே, அப்பா நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் தேவ சித்தப்படியே இருக்கணும்ப்பா. தேவ சித்தப்படியே இருக்கணும் ஆண்டவரே. தேவ சித்தப்படி செய்யும்போது தான் அது நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தரும் ஆண்டவரே. எங்களுடைய சுயம் சாம்பலாட்டும் நான் நினைக்கிறபடி ஒன்றும் இல்லைப்பா. என் பரிசுத்த தேவன் எங்களிலே எங்கள் குடும்பங்களிலே என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தாரும். அது தேவ சித்தத்துக்கு உகந்ததாக இருக்க கர்த்தர் கிருபைத்தாரும். அதோடு சேர்ந்து ஆண்டவர் இது தேவ சித்தம்தான் என்று அறிந்து அதில் ஈடுபட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் சில வேளையில் உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து பின்னால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறதை அநேக வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது என்று தான் தேவ சித்தப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாக கற்று தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் எங்களுக்கு நிறைவேறணும். இது தேவ சித்தம் தான் அறிந்து செயல்பட கிருபைத்தாலும். இந்த நாள் விசேஷமாக என் வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தம் தான் நடக்கணும். விசேஷமாக இந்த நாளிலும் என் வாழ்க்கையில் தேவ சித்தப்படியே காரியங்கள் செய்ய அனுதினமும் ஆண்டவரே அதை அப்பியாசிக்க அதன்படி நடக்க என் ஆண்டவர் கிருபைத்தாரும். குறைகளை மன்னியும். ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் குடும்பங்களிலும் அந்த தேவ சித்தத்தை செய்ய அனுகூலமான காரியங்கள் வாய்க்க பண்ணும். இது தேவ சித்தம் தான் அறிந்து கொள்ள கிருபைத்தாரும். எந்த மனிதனும், எந்த பொல்லாத பிசாசுகளும், எந்த பொல்லாத மனிதருடைய வார்த்தைகளும் எங்களை கர்த்தரை விட்டு வழிவிலக செய்யாதபடி ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இது தேவ சித்தம் தான் அறிந்து கொள்ளவும், தேவ சித்தப்படியே நாம் ஜீவிக்கவும், நம்முடைய கடமைகளை செய்யும் கர்த்தர் நம்ம கிருபை தர முடியாத சோதரணும். சோதராம் சோதராம் சோதரம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, ஆறுதல் கொண்டு வர வசனமாக வார்த்தையாக காணப்பட நம்முடைய வாயின் வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் என் வேதம் சொல்கிறது, உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய். நம்ம வாயின் வார்த்தை நம்மையே அழித்து விடும் என்று பார்க்கிறோம். அதனால தான் வாயின் வார்த்தையினால் நம்ம ஒரு வாயின் வார்த்தை பேசி அது யாரையாவது பாதிக்குமானால் அந்த பாதிப்பு நிச்சயமாக நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்பதுதான் வேதத்தின் சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகவும் கவனமாக நம்முடைய வாயின் வார்த்தையினால் யாரும் காயப்படக்கூடாது, யாரும் சங்கடப்படக்கூடாது. முக்கியமாக நம்ம வேலை செய்கிற இடத்துல, குடும்பங்களில் பெரியவர்கள், வாலிபர்கள், திருமணம் முடிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த காரியங்கள் பொருந்தும். எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும்.
நம்ம வாயின் வார்த்தைகள் வாய் தவறி பேசுவதனால மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படாதபடி கர்த்தர் வேலையெடுத்து காத்து முடியாது ஜெபம் பண்ணும். பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, ஜெபத்தில் கலந்து கொண்ட எங்களை உங்களுடைய கருத்தர் தருகிறோம். இந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக புறப்பட கருவத்தாரும், ஆறுதலின் வார்த்தையாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக, மற்றவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவார் வார்த்தையாக, ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற வார்த்தையாக, பிரச்சனை குழம்பி போயிருக்கிறவர்களுக்கு ஒரு அந்த குழப்பிலிருந்து விடுவிக்கிற வார்த்தைகளாக வாயிலிருந்து புறப்பட கர்த்தர் கருவத்தார். நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாயோடு இருந்து இந்த காரியங்களை செய்வீர் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும். சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிற ஆண்டவரே, நற்காரியங்களை அறிவித்து சுவிசேஷ சொல்லுகிறவருடைய கால்கள் ஆண்டவரே எவ்வளவு மகிமையானதப்பா தேவனே. அதே போல் எங்களை காத்துக்கொள்ளும். என் நாவும் நல்ல வார்த்தைகள் பேசட்டும், வசனங்களை பேசட்டும், பரிசுத்தமானங்களை பேசட்டும். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் பேசாதபடி, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற குழப்புகிற வார்த்தைகள் நாங்கள் பேசாதபடி கர்த்தருடைய வாயை என் நாவை கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வாயெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட கர்த்தருக்கு நம்முடைய சோத்திரணும். சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. இன்றைக்கு வேலை சம்பந்தமான காரியத்தை ஜெபிக்க போகிறோம். இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான காரியங்கள் செய்ய முடியாது. இத்தனை வருஷங்களாக இத்தனை மாதங்களாக படித்து முடித்து எவ்வளோ நாள் ஆகுதப்பா, எனக்கு ஒரு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று வாஞ்சியோடு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அனுகூலத்தை செய்ய முடியாது. ஜெபம் பரிசுத்த தேவன் இந்த நாளிலும் இன்டர்வியூக்கு போகிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இன்டர்வியூவில் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் சொன்னீர் பேசுகிற நீங்கள் அல்ல, நான் என் வாயோடு இந்த கர்த்தர் பேசுகிற தேவன் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபித்து தேவனை முன்னிறுத்தி உடைய சமூகத்தோடு நாங்கள் செல்லும்போது நிச்சயமாக கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி விசுவாசிக்கிறோம். சொல்ல எங்களுக்கு கிருபை தரும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். இன்றைக்கு இன்றைக்கு போகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த குடும்பத்தில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் யாராவது நாளில் படித்து முடித்த பிள்ளைகள் இன்றைக்கு போகலாம், அவர்களுக்கு நம்முடைய சுத்தமான அந்த வேலையை நீர் வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். பல இன்டர்வியூக்கு போய் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அப்போது ஆண்டவர் வேலை வாய்ப்பு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சோத்திரம். ஆண்டவரே, தேவனை நோக்கி கூப்பிடுற ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லையாப்பா. ஆண்டவர் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னப்பா படித்திய இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்று ஒவ்வொருவரும் கேட்கிற கேள்வியினால் மிகவும் தலைகுனிந்து போயிருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தினான நன்மையை கொடுப்பீராக. யார் யார் வேதனையோடு வெட்கத்தோடு இந்த ஜபத்தில் உடைய பிள்ளைகள் கலந்திருக்கிறார்களோ அவளுக்கு இந்த வருஷத்தில் சீக்கிரமாக ஒரு அதிசயத்தை செய்வது சுவாசிக்கிறோம். எல்லா தடை மாறுவதாக நல்ல வேலைவாய்ப்பு கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இன்டர்வியூ போகிற பிள்ளைகளுக்கு அந்த இன்டர்வியூவில் நல்ல நேர்முக தேர்வோ எழுத்து தேர்வோ எதுவாயினும் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல ஞானம் கிருபை தர முடியாத சோதரணும். சோத்ராம் சோத்திரம். வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு அற்புதமான வாசலை கர்த்தர் திறக்க முடியாத சோதரணும். சோத்திரம். பெண்கள் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்டை முறிக்கிற தேவன் தேவ பிள்ளைகளுக்காக, இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் அற்புதமான காரியம் செய்ய முடியாத சோதரணும். சோதராம் சோதராம் சோத் அல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். ஒன்று ரொம்ப கவனம். தானியேல் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் மேன்மையாக உயர்த்தினார். அதே போல் நாம் நல்ல தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். சோத்திரம். தவறான தீர்மானம் எடுக்கக்கூடாது. விதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சொன்ன நேரம் ஆகிரும். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நல்ல தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக இருந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து. அதுபோல் நாம் நல்ல தீர்மானங்கள் எடுத்து கர்த்தருக்காக உறுதியாக இருக்கணும். ஜெபம் பரிசுத்த தேவனே, நல்ல தீர்மானம் எடுக்க கிருபை தாரும். அதில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். உறுதியாக இருக்க கிருபை தாரும். நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி கிருபைக்குள்ளும் எடுத்துடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. நல்ல தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக இருக்க
கர்த்தர் கிருபை நம்முடைய ஆத்திர சோதரனும் சோதராம் சோதரன் நம்முடைய சரீரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு எல்லா தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. ஜெபனும் பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் கர்த்தர் தருவீராக. பலவீனமாக யாராவது இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாகிற வார்த்தையின்படி அற்புதமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா குறைகளை மன்னியும், தேவ சமாதானத்தை தரும். நல்ல சிறியோர் முதல் பெரியோர் வரை நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு ஜீவிக்க கிருபைதான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்து தேவையான நன்மையான வருமானம் கர்த்தர் தர முடியாது. ஜெபனும் பரிசுத்த தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையான ஈவுகளை தருவீராக. வருமானம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைக்கும் கெட்டு விலைக்கு காத்து தேவையில்லாத வீண் செலவுகள் எங்களுக்கு வராதபடி என் அருமைதேவன் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சின்ன தொழில்கள், கடை வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மையான ஈவுகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கர்த்தரோடு இருக்கணும். ஜெபனுமா பரிசுத்த தேவனே, ஆண்டவரே நாங்கள் கர்த்தரோடு நடக்கணும்ப்பா. வேதத்தில் வாசிக்கிற ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவரே தேவனை எடுத்துக்கொண்டார். அதே போல் நாங்கள் ஒரு நாளில் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை சேர வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவரே நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கணும்ப்பா. அந்த மேலான அனுபவத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பலப்படுத்தும். அதுக்கு வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் தேவ சுத்தம் செய்து ஜீவிக்கும் கர்த்தர் கிருபை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளை நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதத்தை சோதரணும். சோதராம் 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 சோதரம். கர்த்தர் நல்லவர். தேவனால் கூடாத காரியம் நம்முடைய குடும்பங்களில் நல்ல சமாதானம், சந்தோஷம் கர்த்தர் தர முடியாத சோதரணும். சோதராம் சோதரங்கள் அருமை தாப்பனே, இந்த ஜெபனத்தை கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் சில காரியங்களை வேகமாக ஜெபம் பண்ண கிருபை செய்தீர். ஜெபத்தை கலந்து கொண்ட பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையான நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த உலகத்தில் கர்த்தருக்காக கர்த்தருக்குள்ள சந்தோஷ சமாதானம் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.